ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் த ஹெவன்லி டீமன் பிகம் ஹிஸ் மாஸ்டர் மேன்வாவோட 4th எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். 3வது எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதவங்க லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் போட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவை நிறையா பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோ லாஸ்ட் பார்ட்டோட எண்ட்ல நாம என்ன பார்த்தோம்னா, டஞ்சன் பிரேக் ஆகி மான்ஸ்டர்ஸ்லாம் வெளியில வந்து மக்களை ரொம்ப வெறித்தனமா சாவடிச்சிட்டு இருக்குதுங்க. நம்ம ஹீரோ பார்க்கும் அங்க வந்து அந்த பெரிய மலை மாதிரி இருந்த ஸ்னேக் மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த ஸ்னேக் ஒரே அடியில இவனை நாக் அவுட் பண்ணி போட்டுடுது. கரெக்டா அந்த டைம்ல நம்ம யூனா அங்க வரா. டக்குன்னு ஜானத்தனும் மயக்கத்துல இருந்த பார்க்க ஒரு சேஃபான இடத்துக்கு தூக்கிட்டு போறாங்க. பார்க் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவன் ஒரு புது இடத்துல இருக்கான். பக்கத்துல இருந்த ஜானத்தன் கிட்ட கேக்குறான், நான் எங்க இருக்கேன்? அதுக்கு ஜானத்தன் ரொம்ப சீரியஸா சொல்றாரு, ஒரு சார்சரஸ் அவதான் அந்த ஸ்னேக் மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா. இது மட்டும் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தனா நீ ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். ஆனா நீ தோத்துட்ட. பார்க்குக்கு இதை கேட்டதும் செம்ம கடுப்பாகி, ஓ அதனாலதான் நீங்க என்னை தூக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக்கி ஓடி வந்துட்டீங்களா? நக்கலா கேட்க ஜானத்தன் சொல்றாரு, டேய் அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரெட்ரீட்பா, தப்பிச்சு ஓடல. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. வெளியே ஒரு பொண்ணு இருக்கா, உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கா. அவ எல்லாத்தையும் பாத்துப்பா. ஆனா அதுக்குள்ள பார்க் வேகமா எந்திரிச்சு, முடியவே முடியாது, அந்த மான்ஸ்டரை ஹண்ட் பண்றது நான் தான், நான் அவனை தனியாவே ஹேண்டில் பண்ணிப்பேன்னு கத்துறான். ஆனா பாவம், அவன் உடம்பு கண்டிஷன் சரியில்லாததால தள்ளாடி பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். ஜானத்தன் சொல்றாரு, இப்போ உன் உடம்பு இருக்கிற நிலைமைக்கு நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. முதல்ல உன் எனர்ஜியை ரெக்கவர் பண்ணு, எனர்ஜி சர்க்குலேஷனை யூஸ் பண்ணு. சரி, வெளியே இருக்கிற அந்த பொண்ணு யாரு? பார்க் மெதுவா சொல்றான், அவ ரெட் லயன் கில்டோட கில் லீடர் யூனா. ஜானத்தன், ஓ அவளா? ஆமா ஆமா, அவ ரொம்ப கேப்பபிள் ஆனவதான். அவளே அந்த 2 பேரையும் தனியா சமாளிப்பான்னு சொல்லியும் நம்ம பார்க் கேட்கவே இல்ல. வெளியே போக ட்ரை பண்றான். நான் எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் பார்க்கணும்னு அடம் பிடிக்கிறான். டேய், உன் உடம்ப நீயே இந்த மாதிரி உடைச்சுக்க போற அப்படின்னு ஜானத்தன் சொல்ல, பார்க் கோவமா கண்ல தண்ணியோட கத்துறான். இதே மான்ஸ்டர்ஸ்னாலதான் நான் என் ஃபேமிலியே இழந்தேன். என் தம்பி இன்னமும் ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்கான். மாஸ்டர், நீங்க எனக்கு இந்த பவர் கொடுத்திருக்கீங்க. இந்த நிலைமையில நான் கிவ் அப் பண்ணா என்னை விட ஒரு முட்டாள் இருக்க முடியாது. இதை கேட்ட ஜானத்தன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, அடடா, நான் இவன்கிட்ட டேலண்ட் மட்டும்தான் இருக்கு, ஆனா ஃபைட்டிங் ஸ்பிரிட் இல்லன்னு தப்பா நினைச்சிட்டனே. இவன் கண்ண பாரு, ஒரு வெறி தெரியுது. எனக்கு இது தெரியாம போச்சே. அப்போ ஜானத்தன் பார்க்கோட எனர்ஜிய அவனுக்காக வெளியில கொண்டு வர ஆரம்பிக்கிறாரு. இது உனக்கு ஒரு ட்ரையல் மாதிரி. ஃபியூச்சர்ல நீ அடைய போற பவரோட ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இது. இது ரொம்ப டெம்பரரி தான், அதனால நீ இன்வின்சிபிள்னு நினைச்சுக்காதன்னு வார்ன் பண்றாரு. சரி, இப்ப கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம யூனா அந்த பெரிய ஸ்னேக் மான்ஸ்டர் கூட பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. ஒரே பஞ்ச்ல அதை தள்ளி விடுறா. ஆனா சுத்தி ஒரே தண்ணியா இருக்கிறத பார்த்து கடுப்பாகுறா. ச்சே, இந்த தண்ணி பெரிய தொல்லையா இருக்கே, அந்த சார்சரஸ் எங்க இருக்கானே பார்க்க முடியலே சொல்லிட்டு யூனா அப்படியே மேல ஜம்ப் பண்ணி ஒரு பயங்கரமான ஃபயர் அட்டாக்க ரிலீஸ் பண்றா. அவளை சுத்தி இருந்த தண்ணி மொத்தமும் எவாபரேட் ஆகிடுது. வாவ், சோக்கான விஷயம் இல்ல? இப்போ அவளால அந்த சார்சரஸ தெளிவா பார்க்க முடியுது. சிக்கிட்டடி நீன்னு சொல்லிட்டு அந்த ஸ்னேக் மேல ஒரு பவர்ஃபுல்லான பஞ்ச் விடுறா. அந்த ஸ்னேக்குக்கு செம்ம டேமேஜ். இவ்ளோ நேரம் ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த சார்சரஸ் தன்னோட மாஸ்டர் அடி வாங்கினதை பார்த்து ஹீல் பண்றதுக்காக வெளியில வரா. ஆனா யூனா ஒரு மாதிரி கெத்தா சிரிச்சுட்டே சொல்றா, நான் ஒன்னு அப்படி பண்ண விட மாட்டேன். உன் ஸ்னேக் டேஞ்சர்ல இருக்குன்னு தெரிஞ்சதும் நீயே வெளியில வந்து மாட்டிக்கிட்டல, நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு தன்னோட ஃபயரால அந்த சார்சரஸ அப்படியே எரிச்சு கொன்னுடுறா. அதே நேரம் இங்க பார்க்குக்குள்ள இருந்து எனர்ஜி பீறிட்டு வருது. ஒரு நோட்டிபிகேஷன் வருது, யூ ஹாவ் டெம்பரரிலி அவேக்கன் த ஹெவன்லி டீமன் பாடி. அந்த பக்கம் யூனா, சரிடா, இனிமே உன்னை ஹீல் பண்ண யாருமே இல்ல, நான் இதோக எல்லாத்தையும் முடிக்கிறேன்னு சொல்ல, அந்த பெரிய ஸ்னேக் மான்ஸ்டர் பயந்து போய் அவளை விட்டு ரொம்ப தூரம் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்குது. யூனா தன்னோட ஷூவை கலட்டி போட்டுட்டு அந்த மான்ஸ்டரை நோக்கி ஒரு மின்னல் வேகத்துல போறா. அதோட வாய்க்கு முன்னாடி போய் நிக்கிறா. அப்போ அந்த ஸ்னேக் மான்ஸ்டர் தன்னோட ஒரு பவர்ஃபுல்லான பிரெத்தை நேரடியா யூனா மேல அடிக்குது. அந்த அடிய வாங்கின யூனா தூக்கி வீசப்பட்டு தண்ணிக்குள்ள விழுந்து மூழ்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா அந்த டைம்ல யூனாவோட கில் மெம்பர்ஸ் ஹெலிகாப்டர்ல அங்க வராங்க. அவங்க யூனா கிட்ட, சுத்தி இருந்த எல்லா மக்களையும் இங்க இருந்து வெளியேத்திட்டோம், இப்போ இங்க யாருமே இல்லன்னு சொல்றாங்க. இத கேட்டதும் யூனாக்கு செம்ம சந்தோஷம். அப்படியான்னு சொல்லிட்டு அவ உடம்புல இருந்து இன்னும் அதிகமான ஃபயரை ரிலீஸ் பண்றா. சுத்தி இருந்த தண்ணி மொத்தமும் மறுபடியும் எவாபரேட் ஆகுது. யூனா கத்துறா, நான் சுத்தி இருக்கிற பில்டிங்ஸ கூட இடிச்சு தள்ளிட்டேன், இனிமே நீ ஒளியறதுக்கு இடமே இல்ல, இன்னைக்கு உன்னோட முடிவு. ஆனா அவ அந்த ஸ்னேக் மான்ஸ்டரை கொல்றதுக்கு முன்னாடியே நம்ம பார்க் அங்க வந்து யூனாவோட கைய பிடிச்சிடுறான். கொஞ்சம் நில்லுங்க. நெக்ஸ்ட் சீன்ல மீனாவை காட்டுறாங்க.
அவளும் அந்த டஞ்சன் பிரேக் நடந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கா. மனசுக்குள்ள பார்க்கால இத தனியா பண்ண முடியாது, அவனுக்கு அவள எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னு நினைச்சிட்டு போறா. வழியில ஒரு டம்பிள்ஸ் கடையில இருந்து ஒரு வெயிட்ட வாங்கி தன்னோட கிராவிட்டி பவரை யூஸ் பண்ணி அதோட ஃப்ரிக்ஷன் மூலமா பறந்து போறா. யோசிச்சு பாருங்க, ஒரு பொண்ணு டம்பிள்ஸ் மேல நின்னு பறந்து போகுது. செம்மையில. மறுபடியும் பார்க்க காட்டுறாங்க. அவன் யூனாவோட கைய பிடிச்சிட்டு இருக்கான். யூனா கேக்குறா, நீ ஏன் இங்க வந்த? பார்க் உறுதியா சொல்றான், இந்த மான்ஸ்டரை நான் தான் ஃபினிஷ் பண்ணுவேன். அதுக்கு யூனா, அது நடக்காது, ஏன்னா நானும் இந்த மான்ஸ்டர் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். சரி, நீ எங்க கில்ல ஜாயின் பண்ணா நான் இத கன்சிடர் பண்றேன்னு ஒரு டீல் போடுறா. பார்க் அதுக்கு எதுவும் பேசல. ஆனா யூனா மனசுக்குள்ள, இவன் உடம்புல இருந்து ஏன் இவ்ளோ பிரஷர் வருது? இவன் ஒரு டேலண்ட்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவா? அதுக்குள்ள பார்க் அந்த மான்ஸ்டரை நோக்கி மின்னல் வேகத்துல பாயிறான். யூனா ஆச்சரியமா, என்னால அவனோட மூமெண்ட்ஸ பார்க்க கூட முடியலேன்னு சொல்றா. பார்க் பறந்து போய் அந்த ஸ்னேக் மான்ஸ்டர் முன்னாடி நிக்கிறான். ஹெவன்லி டெஸ்ட்ராயிங் டெமானிக் ஃபிஸ்டோட முதல் டெக்னிக் சீட் இம்பாக்ட யூஸ் பண்றான். படார்னு ஒரு பஞ்ச், அந்த ஸ்னேக் மான்ஸ்டர் நிலை குலைஞ்சு போய் கீழே விழுது. பார்க் மறுபடியும் அதோட வாய்க்கு முன்னாடி போய் ரெண்டாவது டெக்னிக் ரூட் இம்பாக்ட யூஸ் பண்ணி இன்னொரு பஞ்ச் விடுறான். கிரன்ச். அந்த ஸ்னேக் மான்ஸ்டருக்கு இப்போ அவஸ்தை ரொம்ப மோசமாகிடுச்சு. இங்க ஜானதன் சொல்றாரு, நான் அவனோட மட்டும்தான் நீக்கினேன், அவனோட வைட்டாலிட்டிய மேக்ஸிமைஸ் பண்ணேன். ஆனா என் சிஷ்யனுக்கு ஹெவன்லி டீமனோட மசில் மெமரி எப்படி வந்துச்சுன்னு. அதுக்குள்ள அந்த ஸ்னேக் மான்ஸ்டர் பார்க்க முழுங்குறதுக்காக அவன் பக்கம் வருது. பார்க் ஹெவன்லி ஃபிளைட்டை யூஸ் பண்ணி அதை விட்டு விலகி பறக்குறான். அந்த ஸ்னேக் மான்ஸ்டர் அவனை வேகமா துரத்துது. இப்போ பார்க் ஹெவன்லி டெஸ்ட்ராயிங் டெமானிக் ஃபிஸ்டோட மூணாவது டெக்னிக் லீஃப் இம்பாக்ட யூஸ் பண்றான். இந்த பஞ்ச் வாங்கினதும் அந்த ஸ்னேக் மான்ஸ்டர் உள்ளுக்குள்ள இருந்து நொறுங்கி போய் மொத்தமா டிஸ்ட்ராய் ஆகிடுது. ஒரு நிமிஷம் அமைதி. அதுக்கப்புறம் இது இம்பாசிபிள்னு ஷாக் ஆகுறா யூனா. அதே டைம்ல மீனாவும் அங்க வந்துடுறா. யூனா சொல்றா, ஃபைனலா நீயும் வந்துட்டியா? மீனா பார்க்க பார்த்து கொஞ்சம் பிளஷ் பண்ணிட்டே கேக்குறா, இது நிஜமாலே பார்க் தானா? அதுக்குள்ள பார்க்குக்கு ஒரு மெசேஜ் வருது, அவனோட பவர் சீக்கிரமா ரிட்டர்ன் ஆக போகுதுன்னு. பார்க்கோட வாயில இருந்து ரத்தம் வருது. அப்படியே அவன் மயங்கி விழ போக யூனாவும் மீனாவும் அவனை பிடிக்கிறதுக்காக ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம யூன் அவளோட தம்பி தங்கச்சிங்க இருக்கிற வீட்டுக்கு வந்துடுறா. அவங்கள பார்த்து சந்தோஷப்படுறா. அவள அந்த போகண்டர் தான் அங்க கூட்டிட்டு வந்திருப்பாரு. அந்த பிளாக் பேந்தர் கில் லீடர் சொல்றாரு, எங்க வேலையே முடிஞ்சது, அந்த சாஸ்டரஸ எஸ் ரேங்க் ஹண்டர் யூனா தோக்கடிச்சுட்டாங்க. அந்த பெரிய ஸ்னேக் மான்ஸ்டரை நாம யாருன்னே தெரியாத ஒருத்தன் கொன்னுட்டான். இதை கேட்ட அந்த போகண்டர் பொண்ணு கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. அவ யூன் கிட்ட, எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இனி எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சோ அந்த டஞ்சன் பிரேக் சிச்சுவேஷன் மொத்தமா சால்வ் ஆகிடுது. ஹாஸ்பிட்டல் சீன். பார்க்குக்கு ஞாபகம் வருது. எனக்கு என்னாச்சு? நான் மறுபடியும் தோத்துட்டேனா கேக்குறான். ஜானதன் சொல்றாரு, ஓ, உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? நீ அந்த ஹெவன்லி டெஸ்ட்ராயிங் டெமானிக் ஃபிஸ்ட யூஸ் பண்ணதும் கொலாப்ஸ் ஆயிட்டன்னு சொல்றாரு. பார்க் தனக்கு அதை பத்தி எதுவும் ஞாபகம் இல்லாத மாதிரி ஒரு முகத்தை வச்சுக்கிறான். ஜானதன் கோவமா கத்துறாரு, டேய், என்னோட ஹெவன்லி டெஸ்ட்ராயிங் டெமானிக் ஃபிஸ்ட சரியா யூஸ் பண்ணாத ஒரு அடங்காத பையனை எப்படி சமாளிக்கிறதுன்னு நான் இங்க யோசிச்சுட்டு இருக்கேன். பார்க் அப்பாவி மாதிரி, ஐயோ, எனக்கு அதை பத்தி எதுவும் ஞாபகம் இல்லையே மாஸ்டர்னு சொல்றான். அப்போ கிரீக்குன்னு ரூம் கதவு திறக்குது. உள்ள யூனாவும் மீனாவும் வராங்க. யூனா சிரிச்சுட்டே சொல்றா, ஹேய் மை சூப்பர் ரோக்கி. பார்க்குக்கு அவங்கள பார்த்து செம்ம ஷாக்கு. அடுத்த சீன்ல பாருங்க, யூனா பார்க்குக்கு ஆப்பிள் ஊட்டி விட்டுட்டு இருக்கா. மீனா பக்கத்துல இருந்து முறைச்சிட்டே, அத நான் தான் தோல் சீவினேன்னு சொல்றா. யூனா அதை கண்டுக்காம, அதால என்ன இப்போ? சரி மீனா, நீ அதை இப்போ வெளியில எடுக்கலாம்னு சொல்றா. மீனா ஒரு பாக்ஸ வெளியில எடுக்கிறா. நீ சொல்லலனாலும் நான் எடுக்கதான் போறேன்னு சொல்லிட்டு பாக்ஸ திறக்கிறா. அதுக்குள்ள ஒரு ஹார்ட் துடிச்சிட்டு இருக்கு. பார்க்கும் ஜானத்தனும் ஷாக் ஆகுறாங்க. மீனா சொல்றா, இது அந்த மான்ஸ்டரோட ஹார்ட். ஜானத்தன் அதை பார்த்துட்டு, இது ஒரு எலிக்சர், இவ்ளோ எனர்ஜி உள்ள ஒரு எலிக்சரை நான் என் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல. மீனா பார்க்கிட்ட சொல்றா, இது அந்த மான்ஸ்டரோட ஹார்ட். ரொம்ப நாள் வாழ்ந்த பாஸ் மான்ஸ்டர்ஸ் தான் இந்த மாதிரி டிராகன் ஹார்ட்டை டிராப் பண்ணும். இதுல பயங்கரமான எனர்ஜி இருக்கும். யூனா சொல்றா, நீ இத சாப்பிட்டா நீ இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவ. ஒரு லோ லெவல் ஹண்டர் சாப்பிட்டா ஒரே அடியா ஒரு லெவல் அப் ஆயிடுவான். அந்த ஸ்னேக் மான்ஸ்டர் பார்க்க அவ்வளவு பெருசா தெரியல, ஆனா இந்த மாதிரி ஒரு ஹார்ட்டை டிராப் பண்ணிருக்கனா அது ரொம்ப நாள் வாழ்ந்திருக்குன்னு அர்த்தம். ஜானதன் சொல்றாரு, பார்க், இந்த எலிக்சர்ல முழுசா 500 வருஷம் எனர்ஜி இருக்கு. பார்க் கேக்குறான், எதுக்கு எனக்கு இவ்ளோ இன்கிரெடிபிளான ஒரு விஷயத்த கொடுக்குறீங்க? யூனா, இது எங்க கிட்ட இருந்து உனக்கு ஒரு கிஃப்ட்னு வச்சுக்கோயே. உடனே மீனா, இது உன்னோட கிஃப்ட் கிடையாது, நீயே குடுக்குற மாதிரி ஆக்டிங் பண்றேன்னு கேக்குறா. யூனா, ஆக்டிங்கா? நான் எவ்ளோ சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸ கொன்னுட்டு தான் அந்த ஸ்னேக் கிட்டே போனேன் தெரியுமா? மீனா, இருந்தாலும் கடைசில பார்க் தான் அந்த ஸ்னேக் மான்ஸ்டரை கொன்னான்னு பதிலுக்கு சொல்றா. மீனா, பார்க் கிட்ட, நீ இதை அப்படியே சாப்பிடக்கூடாது, நீ டிஸ்சார்ஜ் ஆனதும் அசோசியேஷனுக்கு வா, நான் எப்படி கன்சியூம் பண்ணணும்னு சொல்லித்தரேன்னு சொல்றா. ஆனா யூனா, அதெல்லாம் நான்சென்ஸ், உனக்கு நான் இருக்கேன், ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர்.
அசோசியேஷனை விட நான் எவ்ளோ பெட்டர் தெரியுமா அப்படின்னு சொல்றான். மீனா, என்கிட்ட ஒரு மெத்தட் இருக்கு, அதை யூஸ் பண்ணா இதோட எனர்ஜில அட்லீஸ்ட் 25% அப்சர்வ் பண்ண முடியும்னு சொல்ல, யூனா என்கிட்ட 35% இருக்குன்னு சொல்றான். 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஜோனத்தன் பார்க் கிட்ட மெதுவா சொல்றாரு, நான் உனக்கு சரியா கைட் பண்ணா நீ அட்லீஸ்ட் 70% எனர்ஜியை அப்சர்வ் பண்ணலாம். மீனா யூனா கிட்ட, நீ ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர்ங்கிறதுக்காக உனக்கு எல்லாம் தெரியும்னு அர்த்தம் இல்ல. யூனா, நீ இன்னும் எஸ் ரேங்க் ஹண்டர் கூட ஆகாத ஒரு சின்ன பொண்ணு, உனக்கு இதெல்லாம் பேச உரிமையே இல்லைன்னு சொல்றா. ஜோனத்தன் இவங்க சண்டைய ஜாலியா பார்த்துட்டு பார்க் கிட்ட, உனக்கு எந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேட்க, பார்க் மாஸ்டர்னு கத்துறான். இத யூனாவும் மீனாவும் நோட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்க்கோட ரூமுக்கு வந்து அவங்களோட கான்ட்ராக்ட காட்டுறாங்க. முதல்ல மீனாவோட டர்ன். யூனா வெளியே நின்னு எட்டி பார்த்துட்டு இருக்கா. மீனா பார்க்கிட்ட, இதுதான் புது கான்ட்ராக்ட், நீ முன்னாடி ஆட் பண்ண சொன்ன எல்லா விஷயத்தையும் இதுல சேர்த்திருக்க, எப்படி இருக்குன்னு கேக்குறா. மனசுக்குள்ள, இவன் சீக்கிரமே எஸ் ரேங்க் ஹண்டர் ஆகிடுவான், இவனை எப்படியாவது ரெக்ரூட் பண்ணி நம்ம அசோசியேஷனோட ரெப்யூட்டேஷனை ஏத்தணும்னு நினைக்கிறா. பார்க்கு கான்ட்ராக்ட பார்த்துட்டு இருக்கான். அடுத்தது யூனாவோட டர்ன். யூனா ரூம்குள்ள போனதும் அவன் பக்கத்துல உட்காந்து, அசோசியேஷனோட ப்ரப்போசல் எப்படி இருந்துச்சு, அவங்க நிறைய ஆஃபர் பண்ணிருப்பாங்கன்னு தெரியும், உனக்கு இம்யூனிட்டி கொடுத்துருக்காங்களா, யார வேணா கொல்லலாம்னு நான் சொல்றது கரெக்டா அப்படின்னு கேக்குறா. பார்க் இவனை, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்க, யூனா, இம்யூனிட்டியா, டேய் நீ சீக்கிரமே எஸ் ரேங்க் ஹண்டர் ஆக போற, இந்த உலகம் நியூக்ளியர் பவர்ல ஓடல, எஸ் ரேங்க் ஹண்டர்ஸோட எக்ஸிஸ்டன்ஸால தான் ஓடிட்டு இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு யார வேணா கொல்லலாம்னு இம்யூனிட்டி கொடுக்கறது எவ்வளவு பெரிய ஜோக். இப்போதைக்கு உனக்கு என்ன தேவை தெரியுமா, நீ எஸ் ரேங்க் ஹண்டர் ஆகுற வரைக்கும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ற ஒரு இடம், அந்த ப்ரொடெக்ஷனை நான் தருவேன், ரெட் லயன்ஸ் கில் சார்பா நான் யூனா தருவேன். யூனா பேசிட்டு வெளியே வரா. மீனா ரூம்குள்ள போறா. அவன் அவளை பார்த்து நேரடியா ஐம் சாரின்னு சொல்லிடுறான். மீனா, பரவாயில்ல, இதுல ஒன்னும் பண்ண முடியாது, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண முடியாது, நீ நல்லா ரெக்கவர் ஆக உடம்ப பாத்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஆனா பார்க் அவளை நிறுத்தி, நான் கொஞ்சம் ஷேம்லெஸ்ஸா தான் கேக்குறேன், ஆனா என்னால இப்ப நகர முடியாது, எனக்கு உங்க அசோசியேஷனோட ஒரு சின்ன ஹெல்ப் வேணும்னு கேக்குறான். அடுத்த சீன்ல யூனோன் அவங்களோட அபார்ட்மெண்ட்ல இருக்கா. தம்பி தங்கச்சியை எழுப்பி போய் பிரஷ் பண்ணுங்கன்னு சொல்றா. அவங்க பிரஷ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க பாத் டேப்ல இருந்து ஒரு மர்மென் வெளியே வந்து அவங்கள துரத்துது. குழந்தைங்க பயந்து கத்துறாங்க. அந்த மர்மென் யூனோட தங்கச்சியை பிடிச்சு சாப்பிட போகுது. யூன் வேகமா ஒரு கத்தி எடுத்துட்டு ஓடி போய் அந்த மர்மென் வயித்துல குத்துறா. ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. அது யூனாவ ஒரே தள்ளுல தள்ளி விட்டுடுது. அந்த மர்மென் யூனோட தங்கச்சிய சாப்பிடுறதுக்குள்ள மீனா அங்க வந்து அவ கையில இருந்த வெயிட்ட தூக்கி அந்த மான்ஸ்டர் மேல போட்டு அதை தூக்கி வீசுறா. அதுக்கு மேல தன்னோட கிராவிட்டி பவரை யூஸ் பண்ணி அங்க இருந்த சாமான எல்லாம் அது மேல போட்டு ஃபைனலா அந்த மான்ஸ்டரை கொன்னுடுறா. நீங்க எல்லாரும் ஓகே தானேன்னு கேக்குறா. யூன் ஷாக்கா, நீ நீ எப்படி இங்க வந்த நீ கேக்க, மீனா சொல்றா, பார்க் தான் உன்னை ஒரு தடவை வந்து பாத்துட்டு போக சொன்னா. அடுத்த சீன்ல பார்க் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுறான். அவன் போனை பார்த்து செம்ம சந்தோஷப்படுறான். ஏன்னா யூனா அவனுக்கு பணம் அனுப்பியிருக்கா அவன் கில்ட்ல ஜாயின் பண்ணதுக்காக. ஜோனத்தன், என் சிஷனே, கொஞ்சம் காசை பார்த்ததும் இவ்ளோ பைத்திய மாதிரி ஆகுறியே. பார்க், உங்களுக்கு தெரியாது மாஸ்டர், காசு எவ்வளவு முக்கியம்னு. கையில காசு இல்லனா இந்த ராமன் நூடுல்ஸ் கூட சாப்பிட முடியாது. ராமன்னு கேட்டதும் ஜோனத்தனுக்கு ஆசை வந்து, சரி வீட்டுக்கு நட, நீ எனக்காக ராமன் செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு பார்க் அங்கிருந்து அப்படியே தூக்கிட்டு வீட்டுக்கு பறந்து போயிடுறாரு. அடுத்த சீன்ல பார்க் தன்னோட அந்த ஒயிட் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கான். ஜோனத்தன் சொல்றாரு, அந்த மான்ஸ்டர் ஹார்ட்ல இருந்து நீ 70% அப்சர்வ் பண்ணினா உனக்கு 140 வருஷத்துக்கான எனர்ஜி கிடைக்கும். சரி என் சிஷனே, நீ இவ்வளவு ஸ்ட்ராங் ஆகி உண்மையில என்னதான் பண்ண போற? பார்க், டஞ்சன்ஸ் வர ஆரம்பிச்சப்போ நிறைய பேர் அவங்க உயிரை இழந்தாங்க. நானும் என் அப்பா அம்மாவை இழந்துட்டேன். யூனும் என் அப்பா அம்மாவை இழந்துட்டா. இப்போ நான் ஒரு ஹண்டர் ஆகிட்டேன். நான் பட்ட கஷ்டத்தை இனிமே யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நான் விட மாட்டேன். ஜோனத்தன், தெரியுமா, என்னோட முன்னோர்கள் ஒரு பெரிய எதிரியை பத்தி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த டஞ்சன்ஸ் தான் அந்த பெரிய எதிரியோ? உன்னோட கடைசி பேட்டில்ல நான் சொல்லித்தராத 3 டெக்னிக்ஸை நீ யூஸ் பண்ண. உண்மையில ஹெவன்லி டீமன்ஸ் அவங்களோட மெமரிஸை மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூலமா அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணுவாங்க. இந்த சிஸ்டமை முதல் ஹெவன்லி டீமன் தான் உருவாக்கினார். எதுக்குன்னா, வரப்போற ஜெனரேஷன்ஸ் அந்த பெரிய எதிரிக்கு எதிரா போராடணும் தான். பார்க் இந்த புது இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்டுட்டு சொல்றான், ஆனா மாஸ்டர், நம்ம 2 பேரோட உலகமும் வேற வேற. இதை கேட்ட ஜோனத்தன் ஷாக் ஆகி நினைக்கிறாரு, அட ஆனால அந்த பெரிய எதிரி என் உலகத்தோட பிரச்சனை, எனக்கு இன்னொரு காரணம் கிடைச்சிருச்சு, நான் சீக்கிரமா என் உலகத்துக்கு திரும்ப போகணும். அடுத்த சீன்ல மீனா பார்க்கோட வீட்டு முன்னாடி நிக்கிறா. அவனுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு அங்க வந்திருக்கா. பார்க்குக்கு ஃபோன் பண்றான், ஆனா அவன் போனை எடுக்கல. ஏன்னா அவன் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாலும் போனை ரூம்லயே வச்சுட்டு அந்த ஒயிட் ஸ்பேஸ்க்குள்ள போயிட்டான்.
மீனா கதவை தொட்டிட்டு என்ன பண்றது, யூன் வீட்ல நடந்தத பத்தி அவன்கிட்ட சொல்லணுமேன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்குள்ள அந்த ஒயிட் ஸ்பேஸ்ல ஜோனதன் பார்க் கிட்ட இத சாப்பிடு, நான் அந்த ஹார்ட்ட குடுக்கறாரு. பார்க், ஐயோ இவ்ளோ பெரிய விஷயத்த நான் எப்படி முழுங்குறது அப்படின்னு கேட்டதும் ஜோனதன் அவன் நெத்தில ஒன்னு டொக்குன்னு ஒன்னு வச்சுட்டு, டேய் நான் இத சாப்பிடதான் சொன்னேன், முழுங்க சொல்ல. நீ மட்டும் தனியா இத பண்ணிருந்தேன்னு வையேன், மொத்தமா முழுங்கி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிக்சரை எடுத்து அவரே வாயில வச்சுக்கிறாரு. ஆனா முழுங்கல. இன்னொரு பக்கம் நம்ம மீனா இருக்கா இல்லையா, அவ பார்க்கோட ரூம் கதவை திறக்க டெரெக்ட் பண்றா. பார்த்தா டோர் ஓபன்ல தான் இருக்கு. உள்ள பூந்து 4 பக்கமும் பாக்குறா. அப்போதான் அந்த ஒயிட் ஸ்பேஸ்க்கு போற போர்ட்டல் இருக்குல்ல, அது கண்ல படுது. ஆனா அவ என்ன நினைச்சுக்கிறானா, ச்சே இவன் எவ்ளோ நாளா ரூம கிளீன் பண்ணாம வச்சிருந்தா இவ்ளோ பெரிய ஒட்டடை புடிச்சு போயிருக்கோம் அப்படின்னு நினைச்சு அவளே கிளீன் பண்ணலான்னு போறா. ஆனா கரெக்டா அந்த நேரம் பார்த்தா அவளுக்கு ஒரு கால் வருது. டெப்யூட்டி ஜெனரல் மேனேஜர் அவளை தேடுறாருன்னு தெரிஞ்சதும், ஐயோ நான் ஒரு வேலையா இருந்தேன், இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்ட்டலை கிளீன் பண்ணாம அப்படியே கிளம்பி போயிடுறா. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சாம் பாருங்க நம்ம ஹீரோ. இங்க பார்க் பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் ஆர்ப வாய்க்குள்ள வச்சு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். ஜானதன் அவனை பார்த்து சிரிச்சுட்டே சொல்றாரு, டேய் என் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ நல்லா கேளுடா, இது ரொம்ப பவர்ஃபுல்லான எலிக்சர். இத நீ சரியா அப்சர்வ் பண்ணலனா லைஃப் லாங்குக்கு நீ ஹேண்டிகேப்ட் ஆக கூட சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இத ஒரு சாப்பாடு மாதிரி நினைக்காத, இதோட எனர்ஜிய ஃபீல் பண்ணு. அப்புறம் மெதுவா அந்த எனர்ஜிய உன்னோட டான்டியன்குள்ள, அதாவது உன் கோர்க்குள்ள கொண்டு போக ட்ரை பண்ணு. பார்க்கும் அவரோட எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கேட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்கான். அவனோட மாஸ்டர் சொல்றாரு, மெதுவா பண்ணு மெதுவா பண்ணு, அவசரப்பட்ச அவசியமே இல்ல. மீனா போனதுக்கு அப்புறம் பார்க் அந்த அப்சார்ப்ஷன் ப்ராசஸ்ல ஃபுல்லா முழுகிடுறான். ஜானதன் சொல்றாரு, அந்த எனர்ஜிய உன்னோட சென்டருக்கு வைத்து கொண்டு வா. பார்க் அத பண்ணும்போது ஜானதன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு, அடேங்கப்பா அந்த வாட்டர் ஸ்னேக் கிட்ட இவ்ளோ யாங் எனர்ஜியா, நான் நினைச்சதை விட என் எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேல போயிடுச்சே. ஆனா இது நல்லதுதான், ஏன்னா இந்த ஹெவன்லி டீமன் டிவைன் ஆர்ட்ங்கிறது ரொம்பவே டிமாண்டிங்கான ஒரு மார்ஷல் ஆர்ட். இதுக்கப்புறம் அவனோட யாங் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்படியே பார்க் அந்த எலிக்சர்ல 30% அப்சார்ப் பண்ணிடுறான். ஜானதன் சொல்றாரு, இப்போ அந்த எலிக்சர் உன் வாய்க்குள்ள கொஞ்சம் மெல்ட் ஆயிருக்கும், அத மெதுவா வயித்துக்குள்ள எடு. ஆனா எனர்ஜியே உன்னோட சென்டர்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, அங்கேயும் இங்கேயும் ஓட விட்டுறாத. பார்க் 50% அப்சார்ப் பண்றான், ஃபைனலி 60% அப்சார்ப் பண்ணிடுறான். ஜானதன் சொல்றாரு, உன்கிட்ட ஹெவன்லி டீமனோட சீடு இருக்கு, நீ தொடர்ந்து பண்ணு. பார்க் 70% அப்சார்ப் பண்ணும்போது ஐயையோ வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஆனாலும் பார்க் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி 80% அப்சார்ப் பண்ணிடுறான். 90% அப்சார்ப் பண்ணும்போது அவனோட நிலைமை இன்னும் மோசமாகுது. கண்ணு மூக்குல இருந்தனா ரத்தம் கொட்டுது. அவன் கத்துறான், இன்னும் இன்னும் 10% தான் பாக்கி இருக்கு. ஜானதன் உடனே அவனுக்கு ஹெல்ப் பண்ண வராரு. அவரோட மொத்த ஆரிஜின் கீயும் சேர்த்து பார்க்குள்ள அனுப்புறாரு. பார்க்கோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தாலும் ஃபைனலி அவ அத 100% அப்சார்ப் பண்ணி முடிச்சிட்டான். அப்போ சிஸ்டம்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது. Congratulations, you have successfully absorbed the snake monster elixir. You have achieved the extreme yang physique. அடுத்ததா இனிமே எந்த விதமான ஹீட் எனர்ஜியும் உன்னை காயப்படுத்த முடியாது அப்படின்னு வருது. லாஸ்டா ஒரு நோட்டிபிகேஷன், உன்னோட லிசனிங் டு இன்ஸ்ட்ரக்டர் ஸ்கில் லெவல் அப் ஆகிடுச்சு. இதுல ஒரு புது ஃபீச்சர் ஆட் ஆயிருக்கு. நீ ஒரு நாளைக்கு ஒரு தடவை எந்த ஒரு பர்சன் கிட்ட இருந்து ஒரு டெக்னிக்க கத்துக்க முடியும். சோக்கான விஷயம் இல்ல, ஆனா இவ்ளோ எனர்ஜி அப்சார்ப் பண்ணதுல நம்ம ஆள் அப்படியே மயங்கி விழுந்துடுறான். நெக்ஸ்ட் சீன் ஒரு ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. அங்க செம கூட்டம், ஒரே அல்லோல கல்லோலமா இருக்கு. எக்கச்சக்கமான பேஷண்ட்ஸ். மீனாவும் அங்க வந்திருக்கா. அவ நேரா யூனோட ரூம்க்கு போறா. மீனா யூன் கிட்ட சொல்றா, உனக்கு தெரியுமா உன்னோட சிப்லிங்ஸ இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திட்டாங்க, இங்க இடம் இல்ல. யூன் பதறி போய் கேக்குறா, அவங்க நல்லா இருக்காங்களா? அதுக்கு மீனா, இல்ல அவங்க இன்னும் கண் முழிக்கல, இது ஒரு சிம்டம் மாதிரி தெரியுது, ஆனா டாக்டர் சீக்கிரமே காரணத்தை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றா. அப்புறம் மீனா தனியா போய் பார்க்கு கால் பண்ணி பாக்குறா. அவன் போனே எடுக்கல. அவ கடுப்பாகி புலம்புறா. ஆக்சுவலா என்னதான் ஆச்சு? யூனுக்கு தான் இந்த அட்டாக்ல ஜாஸ்தி டேமேஜ். அவ சிஸ்டர் பயத்துல கோமாக்கு போனான்னு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா யூனோட பிரதர் மேல எந்த அட்டாக்கும் நடக்கலையே, அவன் ஏன் கோமாக்கு போனா? நெக்ஸ்ட் சீன்ல யூன் அவ காட்டுறாங்க. ஒருத்தவன் கிட்ட ரிப்போர்ட் பண்றான், மொத்தம் 117 பேர் டெத்து. அந்த மர்மன் கூட க்ளோஸ் கான்டாக்ட்ல இருந்த சில பேர் கோமாக்கு போயிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு இன்னும் தெரியல. யூனா சொல்றா, இது மெடிக்கல் விஷயம், இதுல நம்ம இன்வால்வ் ஆக தேவையில்ல, நீ கிளம்பலாம். அவன் போனதுக்கு அப்புறம் அவ பார்க்கு கால் பண்ணி பாக்குறா. அவன் போனே எடுக்கல. அவ செம கடுப்பாக்கி கத்துறா,
இவன் ஒரு நூபி ஹண்டர், இப்பதான் நம்ம கில்டுல ஜாயின் பண்ணிருக்கான், ஆனா ஏன் காலே இக்னோர் பண்றானா? நான் உனக்கு 600 மில்லியன் ஓன் டிரான்ஸ்ஃபர் பண்ணா நீ அடுத்த நாள் வந்து எனக்கு ஒரு கிரீட் கூட பண்ண மாட்டியா? நெக்ஸ்ட் சீன் வேறொரு கண்ட்ரியே காட்டுறாங்க. அங்க ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர் உட்கார்ந்திருக்கான். அவன் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடா, ஆட பாவிகளா, கடைசில அவன் யூனாவோட கில்டுல ஜாயின் பண்ணிட்டானா? இவன் பேரு ஹக்குசன். இவனும் ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர், இசு கில்டோட லீடர். அவன் பக்கத்துல இன்னொரு எஸ் ரேங்க் ஹண்டர் ஜில் இருக்கான். அவன் சொல்றான், ஒரு நூபிக்கு அவன் செம இம்ப்ரெசிவா தான் இருக்கான். ஆனா ஹக்குசனுக்கு ஒரே பொறாம. யூனா எதுக்கு இவன் கூட கை கோர்க்கணும்? எனக்கு அவனை டெஸ்ட்ராய் பண்ணணும் போல ஒரு ஃபீலிங் வருதுடா. அதுக்கு ஜில், டேய் நான்சென்ஸ் மாதிரி பேசாத, நம்ம அமைதியா நம்ம வாழ்க்கைய வாழணும். இந்த ஜில் ஒரு சோலோ எஸ் ரேங்க் ஹண்டர், எந்த கில்டுலயும் சேராதவன். ஹக்குசன் டிவில பார்க் சண்டை போடுறத பார்த்துட்டு, நான் அவனை டெஸ்ட்ராய் பண்ணுவேன், அப்பதான் யூனாக்கு அவன் கிடைக்க மாட்டான். கட் பண்ணா நம்ம பார்க் ஒரு கனவுல இருக்கான். பொண்ணுங்க கூட வாலிபால் விளையாடிட்டு இருக்கான். பால் தண்ணிக்குள்ள போனதும் அதை எடுக்க போறான். அப்போ தண்ணில இருந்து அந்த பெரிய வாட்டர் ஸ்னேக் வெளியே வந்து, என் எலிக்ஸரை திருப்பி கொடுடா அப்படின்னு கத்துது. பார்க்குக்கு உடம்பெல்லாம் தீப்பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கி மூழ்கி போயிட்டே இருக்கான். டக்குன்னு கண்முழிக்கிறான். கண்முழிச்சதும் ஜானத்தன் சொல்றாரு, டேய் எந்திரிச்சிட்டியா? போய் எனக்கு ராமன் செஞ்சுட்டு வா. நீ கேட்டையா அந்த கிளாக்கு, அதுல முள்ளு 12 பல தடவை தாண்டி போயிடுச்சு. பார்க்குக்கு அப்பதான் புரியுது அவன் 2.5 நாளா தூங்கிட்டு இருந்திருக்கான்னு. உடனே அசோசியேஷன்ல மீனாக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்றான். மீனா போன்லே கத்துறா, என்னது அந்த எலிக்ஸரை தனியாவே கன்சியூம் பண்ணிட்டியா? நான் சொன்னல, ஏதாச்சும் தப்பா போச்சுன்னா நீ செத்து கூட போகலான்னு. அடுத்ததா ரெட் லைன் கில்ட் லீடர் யூனாக்கு கால் பண்றான். யூனா கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகி, ஓ அத சாப்பிட்டுட்டியா? 2 நாள் ஃபுல்லா தூங்கிட்டு இருந்தியா? சரி சரி, நான் இதுல ஒன்னும் பண்ண முடியாது. நீ உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம், எல்லாம் நல்லதுதான். நான் இப்ப கொஞ்ச நாளைக்கு ஸ்டாண்ட் பைல இருப்பேன். அதாவது கில்டு வேலை எதுவும் இப்போதைக்கு பண்ண மாட்டாளாம். இந்த கால் பேசிட்டே பார்க் நம்ம ஜானத்தனுக்கு நூடுல்ஸ் ஊட்டிட்டு இருக்கான். ஆனா தெரியாம அவர் கன்னத்துல பட்டுடுது. நெக்ஸ்ட் சீன்ல பார்க்கோட மண்டை வீங்கி இருக்கு. ஜானத்தன் ஒன்னு வச்சிட்டார் போல. அவன் தன் ஸ்டேட்டஸ் விண்டோவை பார்த்துட்டு சொல்றான், என்னோட லிசனிங் டு இன்ஸ்ட்ரக்டர் ஸ்கில் லெவல் அப் ஆகி லெவல் 3க்கு போயிடுச்சு. சந்தோஷத்துல கத்துறான், எனக்கு ஒரு புது அபிலிட்டி கிடைச்சிருக்கு. அந்த அபிலிட்டி என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஸ்பெசிபிக் ஆள் கிட்ட இருந்து ஒரு டெக்னிக்க கத்துக்க முடியும். பார்க் செம ஹாப்பில ஜானத்தன் கிட்ட ஓடி, மாஸ்டர் இனிமே ஒரு நாளைக்கு ஒரு தடவை உங்களோட எந்த டெக்னிக்க வேணும்னாலும் நான் கத்துக்க முடியும். ஜானத்தன் ஷாக் ஆகி, என்னடா சொல்ற, இது ஃபுல்லா சீட்டிங்டா, இப்படி ஒரு அபிலிட்டி எப்படிடா எக்ஸிஸ்ட் ஆக முடியும் அப்படின்னு கேக்குறாரு. பார்க் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு, எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்றான். ஜானத்தன் கோவத்துல அவன் மண்டையில அடிக்க வராரு. ஆனா பார்க் அதை ஈஸியா டாட்ஜ் பண்ணிடுறான். நீங்க என் மண்டையிலே அடிச்சிட்டு இருக்கீங்க, அதான் இது ரெக்கவரே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றான். ஜானத்தன் தனியா போய் யோசிக்கிறாரு, என்னடா இது, இவன் இப்பவே என் அடிய இவ்ளோ ஈஸியா டாட்ஜ் பண்றானே. அடுத்ததா பார்க் யூனை மீட் பண்றான். அவ சிச்சுவேஷனை கேட்டு புரிஞ்சுக்கிறான். அவ அழுதுட்டே சொல்றா, அவங்க எந்திரிக்கலன்னா நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியல. பார்க் சொல்றான், உன சிப்ளிங் சீக்கிரமே எந்திரிச்சிடுவாங்க, கவலைப்படாத. சொல்லப்போனா நம்ம 2 பேரோட சிச்சுவேஷனும் ரொம்பவே சிமியார் தான். அப்படியே பார்க் யூனை தன்னோட தம்பி ரூம்க்கு கூட்டிட்டு போறான். இது என் தம்பி ஈஹான். எங்க ஆக்சிடென்ட்ல இருந்து இவன் கோமால தான் இருக்கான். டாக்டர்ஸ்க்கும் இதுக்கு ரீசன் தெரியல. யூன் ஈஹானோட கைய புடிச்சு, ஹலோ ஈஹான், உன் பிரதர் என்ன நல்லா பாத்துக்கிறாரு. உன் பிரதர் நீ எந்திரிக்கிறதுக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்றாரு. சோ ப்ளீஸ் எந்திரிச்சிடு. அப்போ ஜானத்தன் சொல்றாரு, உன் பிரதர் கிட்ட இருந்து ஒரு மாதிரி விசித்திரமான எனர்ஜியை நான் ஃபீல் பண்றேன். அவனோட ஹார்ட்ல ஒரு கர்ஸ் சீல் போட்ட மாதிரி இருக்கு. ஆனா அதை சரி பண்ண ஒரு வழி இருக்கு. யூனும் பார்க்கும் ரூமை விட்டு வெளியே வந்ததும் யூன் எக்ஸைட்டடா கேக்குறா, ஓ அப்போ நீ ஒரு ஹண்டரா அவேக்கன் ஆகிட்டியா? பார்க், ஆமா, அவேக்கன் ஆகிறதுக்கு ஃபிக்ஸட் டைம் பீரியட்லாம் கிடையாதே அப்படின்னு சொல்றான். பார்க் யூன் கிட்ட, நான் என் பிரதரை பார்த்துட்டு அப்புறம் உன் சிப்ளிங்ஸையும் வந்து பாக்குறேன், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வைக்கிறான். திரும்ப பிரதர் ரூமுக்கு வந்து, மாஸ்டர் நீங்க சொன்னீங்களே அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு வழி இருக்குன்னு, அது என்ன அப்படின்னு கேக்குறான். ஜானத்தன் சொல்றாரு, ஆமா, அந்த டெக்னிக் பேரு செவரிங் ஹெவன்லி லாங்குவேஜ். பார்க்குக்கு ஒரு சிஸ்டம் மெசேஜ் வருது, அது ஒரு டிரான்செண்டன்ட் ஸ்கில்னு தெரிய வருது. ஜானத்தன் சொல்றாரு, ஆனா உன்னால இப்போ அதை யூஸ் பண்ண முடியாது, அது ஒரு மிஸ்டிக்கல் டெக்னிக். ஃபர்ஸ்ட் ஹெவன்லி டீமன் இன்வென்ட் பண்ணுது, உன்கிட்ட ஹெவன்லி டீமன் பாடி இல்லாததால அதை யூஸ் பண்ண முடியாது. பார்க்கு சிரிச்சுக்கிட்டே சொல்றான்,
என்னால முடியும் மாஸ்டர், என் லிசனிங் டு இன்ஸ்ட்ரக்டர் ஸ்கில் லெவல் அப் ஆகிடுச்சுல, சோ ஒரு நாளைக்கு உங்களோட ஒரு டெக்னிக்கை என்னால கத்துக்க முடியும். அப்படியே அவன் அந்த செவரிங் ஹெவன்லி லாங்குவேஜ் ஸ்கில்ல அவன் தம்பி மேல யூஸ் பண்றான். அது ஒர்க்கும் ஆகுது. இத பார்த்து ஜானத்தன் மனசுக்குள்ள, இது நிஜமாவே ஒர்க் ஆகுதே, ஆனா இது எப்படி சாத்தியம், இது என்ன மாதிரியான அபிலிட்டி அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. பார்க் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி தன் மொத்த மானவியம் போட்டு அந்த சீலை எடுக்க ட்ரை பண்றான். அவனோட தம்பி ஹார்ட் கிட்ட நெருங்கி அந்த சீலை எடுக்க போறான். ஆனா ஒரு பயங்கரமான ஃபோர்ஸ் அவனை தூக்கி எறிஞ்சிடுக்கு. ஏன் இது ஒர்க் ஆகல அப்படின்னு அவன் கத்துறான். ஜானத்தன் சொல்றாரு, நான் ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான எக்ஸிஸ்டன்ஸை ஃபீல் பண்ணேன். அந்த சீலை போட்டது ரொம்ப பெரிய சக்தி. உன்கிட்ட இருக்கிற பவர் அதுக்கு பத்தல. அதனால தான் இது நடந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.